பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் பாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனத்துல சனி பகவான் பயிற்சியாகி உட்கார்ந்துருக்காரு. மீனம் உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னாலே அது உபஜயஸ்தானம். லாபஸ்தானத்துல 10ல 11 எல்லாம் பாவி இருக்கா அப்படின்னா ஒரு பெருத்த யோகம் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இப்ப இந்த லாபஸ்தானத்துல ஒரு பாவி இருக்கான். எந்த பாவி? சனீஸ்வரன் இருக்கான். சனி லாபஸ்தானத்துல எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லாபம், அந்த அளவுக்கு ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். எப்படி லாபம் கிடைச்ச மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும்? இந்த காலத்துல பணம் யாருக்கு இருக்கோ அவங்க தானே பெரியார், இல்லைங்களா? அப்ப நமக்கு ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கிடைக்கும். அப்ப அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு தொழில் செய்யணும். ரிஷபராசி என்பர்கள், இது வரைக்கும் நாங்க எந்த தொழிலுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களா நீங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றது கண்டிப்பா செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு அதிசயமா சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல நம்ம என்ன பேக்கப் பண்றோமோ அது நம்ம வாழ்க்கைக்குமான ஒரு ஸ்திரமான ஒரு எக்கனாமிக்கல் இதை ஒரு பந்தோபஸ்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப லாபஸ்தானத்துல சனி. பொதுவா நாங்க சின்ன வயசுல ஜோதிடம்னு படிக்கும்போது எங்க அப்பா சொல்லுவாங்க, அம்மா விளையாட்டா ஜோதிடத்தை சொல்லி கொடுப்பாங்க. கண்ணு, இப்ப லாபஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்படின்னா மூட்டை மூட்டையா சம்பாதிக்கலாம். லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னா கட்டு கட்டா சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வேலை செய்யணும், உழைக்கணும். உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஒரு அவுட்லெட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? சரி, அப்ப லாபஸ்தனி நம்மளுக்கு நிறைய செய்யக்கூடிய தொழில லாபத்தை ஏற்படுத்தும். சரிம்மா, இது தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம், எங்களுக்கு எப்படி லாபசனி ஏற்படுத்தும்? உங்களோட ஒரு திறமை, உங்களோட ஹையர் அபிஷியல், உங்க ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். சின்ன லெவல்லையாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அவார்டு, ரிவார்டு எல்லாமே ரிஷபத்துக்கு கிடைக்குங்க. சோ ரொம்ப சிம்பிள். எங்க நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் சூப்பரா நீங்க பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிடுவீங்கலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு கிராமத்துல சின்ன லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல தோணும், நம்ம ஏன் சிட்டிக்கு போக கூடாது, சிட்டிக்கு போய் ஒரு தொழில் செய்யக்கூடாது. சிட்டிக்கு வருவீங்க, ஒரு தொழில் செய்வீங்க. ஏன்னா 10ல ராகு இருக்கா. சிட்டிக்கு வருவீங்க, தொழில் செய்வீங்க, தொழில் நிறைய டெவலப் ஆகும், அதனால பெருத்த லாபம் அப்படின்றதுல உங்களோட உழைப்பு அதிகமாகும். புரியுதுங்களா? உழைப்பு அதிகமாகி பெருத்த லாபம் அப்படின்றத சம்பாதிப்பீங்க. அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை 3, 7, 10 அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1, 5, 8ல வரும். அப்ப சுயஸ்தானத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு திடீர்னு தோணும், என்னடா இது வாழ்க்கை, எதுக்கு ஓடணும்னே தெரியலே, விட்டேத்தியா இருக்கே, அட போயா எவ்வளவு நாள் தான் உழைச்சிட்டே இருக்குது, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தோணும்.
இந்த மந்த நிலையை சனி பகவான் ஏற்படுத்துறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா இது கோல்டன் பீரியட். இதை நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்க, 5ஆம் பாவத்தை இன்னொன்னு சுயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது பிளஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. என்ன அப்படின்னா ஈகைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தியாகும். ரிஷபத்துக்கு பொதுவாவே யாராவது கஷ்டப்பட்டா பிடிக்காது. அவங்க மனசு அப்படியே வந்து கண்ணுல தண்ணி வச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் மத்தவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கையிலேயே 20 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா யாச்சகம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் கொடுத்துட்டு வருவாங்க, மீதி 10 ரூபாயில வருவாங்க. சில நேரம் கையில 5 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாயில வருவாங்க. இதுதான் ரிஷபம். அந்த மாதிரி ஈகைத்தன்மை அப்படின்றது இயற்கையாவே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஜென்மத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால அதிகப்படியான ஈகைத்தன்மை அப்படின்றதோ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம். 5ஆம் பாவத்தை சனி பார்க்கறது. இது வரைக்கும் என் குழந்தைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன். என் நெஞ்சு மேல 4 பாறாங்கல்ல தூக்கி வச்சா மாதிரி இருக்கு எங்க பிள்ளைங்க பண்ற அட்டகாசம், பிரச்சனை, அமக்களும் தாங்க முடியல. வெளியிலயும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் சொல்ல முடியல. குடும்ப கௌரவம் கெட்டு போயிடுமே, எல்லாரும் வந்து நம்ம குடும்பத்தையே அசிங்கமா நினைச்சிடுவாங்களே அப்படின்ற மாதிரி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க ரிஷபராசி என்பர்கள். இப்ப 4 பாறாங்கல்ல 3 இறக்கி வச்சுட்டா 1 மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 4 பாறாங்கல் அவ்வளவு பாரத்தை சனி குறைச்சிடுவார். புரியுதுங்களா? அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குமா? எங்க இப்ப எல்லாம் யாரை கட்டி பிரிச்சு கொடுத்தாங்க, அதுல எங்களுக்கு ஒரு வீடுன்னு கொடுத்தாங்க, அது அப்படியே கிடைக்குது. அது வியாபாரமோ அவ்வளவு, அதுல பைசா பிரயோஜனமோ இல்லை. இப்ப வியாபாரம் ஆகும். அப்ப இது வரைக்கும் சொத்து கொடுக்கலையா? இந்த காலகட்டத்துல உங்களோட பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது 10 ரூபாய் சொத்தோ 10,000 ரூபாய் சொத்தோ. புரியுதுங்களா? அதே மாதிரி 8ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறாரு. 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம், அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது சனி பாக்குறதுனால மரபு வழி சொத்துக்கள் கையில வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக உறவுகள், மறைமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா அது வெளியே தெரிஞ்சிடுமோன்ற பயம், பதட்டம், டென்ஷன்லாம் இருந்துச்சு. அந்த மறைமுக உறவு முறைகள் அப்படின்றது வெளியே தெரியாது, தெரிஞ்சாலும் அதனால பெருசா ஆதாயம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆக ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நம்ம மார்க் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 95% கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு 4.75 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்ப நீங்க இந்த பொதுவான பலன்கள்லாம் சொல்லிட்டீங்கம்மா. நாங்க ரொம்ப இளம் வயசு ரிஷபராசி அன்பர்கள், ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் தான் படிக்கணும், அதாவது படிக்கதான் படிக்கணும், அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். காலேஜ் படிக்கிற எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ரிஷபத்துக்கு எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒரு சைடு, படிப்பு ஒரு சைடு. படிப்புக்கு முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஷைன் ஆகலாம். ஆவரேஜா படிச்சீங்க அப்படின்னா கூட சூப்பரா பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கவலையே பண்ணுன்றதுல கொஞ்சமாவது தெரியணும். ஒண்ணுமே தெரியாம சனி என்ன பண்ணுவார்? கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா கூட அழகா பாஸ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சரி, நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற பேச்சே ரிஷபத்துக்கு அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் கிடையாது. நோ ஹவுஸ் ஒய்ஃப் இன் ரிஷபம். ஒண்ணுமே படிக்காது. 60 வயசு ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 70 வயசு ரிஷபமா நீங்க, உங்களுக்கு என்ன தொழில் செய்ய முடியுமோ செய்யுங்கம்மா. சின்ன தொழிலாவது நீங்க செய்யுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றவங்களுக்கு யாருமே கிடையாது. 80 வயசு ரிஷபம் இருந்தா மட்டும்தான் லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப். மத்தபடி நோ ஹவுஸ் ஒய்ஃப். எல்லாரும் வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்துல என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு செட் ஆகும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த வேலை செய்யும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்து நன்கா வேலை செய்யற லேடிஸ், வேலை செய்யற இடத்துல இவ்வளவு நாள் எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு கடுமையான மன உளைச்சல் இருந்துச்சு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காணாம போகக்கூடிய காலகட்டம். வேலை செய்யற இடத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் சாலிடா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜென்ஸா இருந்தாலும் இதே கதை தான். சொந்த தொழில் வச்சு நடத்துறோம், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளவு டெஸ்டினியா அடைஞ்சிடுவீங்க. ஓடணும் ஆனா. புரியுதுங்களா? சரிம்மா, நாங்க 70 வயசு 80 வயசு ரிஷபம். ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வேணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல கேத்து இருக்கார். அப்ப ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை. அப்ப ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அம்பிகை கோயில்ல போய் உட்கார்ந்துருங்க. எதுக்கு? சும்மா அம்பிகை பாக்குறதுக்கு. எனக்கு பார்க்கலாம் லைஃபே வந்து வெறுத்து போச்சு, எனக்கு எதுலயுமே நாட்டம் இல்லை, அம்பிகை கிட்ட போய் உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவ மேல பாசம் வரும், அவ உங்க மேல பாசம் காமிப்பா. சோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியை தேடக்கூடிய காலகட்டம். எந்த அம்பிகை கோயிலா இருந்தாலும் அந்த அம்பிகை கோயில், பெண் தெய்வ கோயில்ல போய் உட்காருங்க, நிறைய நல்லது நடக்கும். உடம்புல வந்து பெரிய பிரச்சனை அப்படின்றது வராது, கவலைப்பட வேண்டாம். நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள். எக்ஸ்ட்ராடினரியா காலகட்டம். நீங்க ரிஷபமா ரொம்ப சூப்பரா சம்பாதிப்பீங்க. ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமா செய்யுங்க. இந்த 2.5 வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கலாம்.
பெண்களை விட உங்களுக்கு ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வர கோலம் பூண்ட நீங்க கொஞ்சம் முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூட கடவுளனோட மனசுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நல்ல காலம். நாங்க மாற்றுத்திறனாளிகள்மா இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டம் வேதனை அத்துணைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் உங்களுக்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கிறதுலயே 12 ராசியிலுமே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபம் தான். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. வாழ்த்துக்கள்.